Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எங்க ஊர் ஸ்டைல்ல மசாலா அரைச்சி போட்டு நல்லா சூப்பரா ரெடி பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்கன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். இது நீங்க இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட சாப்பிட்றதா இருந்தா கொஞ்சம் திக்கா வச்சுக்கோங்க. அதே நேரத்துல இடியாப்பம், ஆப்பம், அதுக்கப்புறம் சாப்பாடு கூடலாம் வச்சு சாப்பிட்னா கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க. குழம்பு மாதிரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க இந்த டேஸ்டான முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு பண்றதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்க போறோம். இது நீங்க அம்மியில் அரைச்சி பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பட் நான் இன்னைக்கு மிக்ஸி ஜார்ல தான் பண்ண போறேன். ஸோ இதுக்கு ஒரு 2 மெலிசு பட்டை எடுத்திருக்கேன். தடி பட்டையா இருந்தா 1 மட்டும் போதும். இது கூட 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது வறுத்து சேர்க்கலாம், வறுக்காமையும் சேர்க்கலாம். வறுத்து சேர்த்தீங்கனாலும் நல்லா இருக்கும். நான் வறுக்காம அப்படிதான் சேர்க்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நறுக்கிட்டு இதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு 2 சுத்து மட்டும் நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்க அதை பார்க்கலன்னா நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் போல அரைச்சிங்கன்னா தான் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் கொஞ்சம் நல்லா சூடானதும் இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு. சப்போஸ் நீங்க தேங்காய் எண்ணெய் பிடிக்காது உங்களுக்கு அப்படின்னா நீங்க நார்மலா எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயோ இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயிலோ எது வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா இந்த மாதிரி சூடானதும் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்றேன். தேங்காய் எண்ணெயில சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு 8 போல சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர்ல ஆகிற வரைக்கும் வதக்கணும்ன்ற அவசியம் இல்ல. கொஞ்சம் இந்த மாதிரி கண்ணாடி கலர்ல வந்த உடனே நம்ம இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வதங்கணுங்கிறதுக்காக இதுல கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க போறேன். உப்பு நீங்க சால்ட் கூட சேர்த்துக்கலாம், தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கல் உப்பு கூட சேர்க்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்க போறேன். கல் உப்பு சேர்த்து பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அதே நேரத்துல தக்காளி சீக்கிரமா வதங்கும். ஸோ உப்பு சேர்த்துட்டு இது மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தக்காளி நல்லா வெந்திருக்குது, எண்ணெயும் நல்லா விட்டு பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். நம்ம அரைச்சு வச்ச இந்த மசாலாவை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி ஊத்திக்கோங்க. எல்லா மசாலாவுமே எடுத்துக்கோங்க, எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்க சாப்பாடு கூட சாப்பிட போறதா இருந்ததுன்னா கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே ஒருவேளை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது மாதிரிலாம் இது கூட நீங்க சாப்பிட்றதா இருந்தா கொஞ்சம் திக்கா பண்ணணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கோங்க. பாருங்க நான் சாப்பாடு கூட சாப்பிட போறேங்கிறனால தண்ணி கொஞ்சம் நிறையவே தான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்பதான் தண்ணி கொஞ்சம் வத்தி வரும்போது கரெக்டா வரும், வெந்து வரணும். அதனால கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி
இப்போ ஒரு மூடி வச்சு மூடி கொஞ்ச நேரம் மட்டும் இதை வேக விட்டுறலாம். பாருங்க இப்போ 2-3 நிமிஷத்துக்கிட்ட வேக விட்டுருந்தேன். பாருங்க கொஞ்சம் வந்து நல்ல ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதுல முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்க எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 5 அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோட நீங்க வந்து உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு நீங்க சேர்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஒரு 4 துண்டாவோ எவ்வளவோ ஒரு கியூப் மாதிரி வெட்டிட்டு நீங்க அதை கூட நீங்க இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடில் இருக்க மசாலாவெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைனா வந்து அது அப்படியே வேகாமல் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா அதுவும் சமமாக வெந்து சூப்பராக இருக்கும். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி வச்சு மூடி ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மசாலாவும் நல்லா வேகணும், அதே நேரத்தில் தண்ணியும் கொஞ்சம் நல்லா வத்தி வரணும். பாருங்க இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்குது, வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கு. பாருங்க நம்ம குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது நான் சாப்பாடு கூட தான் சாப்பிட போறேன், அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூடலாம் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற வச்சு கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிடுங்க, அப்போ இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நீங்கள் அப்படியே முழுசாக சேர்க்காம நல்லா இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வாசனையோட குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை கூட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை குழம்பு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துன்னா இப்பவுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.